ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதாவது இன்னைக்கு மத்தி மீன், அதுக்கப்புறம் ஊளி, அப்புறம் பாறை மீன். இது மூணு எப்படி க்ளீன் பண்ணி கழுவலான்னு பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம மத்தி மீனை கழுவிக்கலாம். ஊளியை இதில் எடுத்து வச்சுக்கலாம். இது அப்புறம் கழுவிக்கலாம். மத்தி மீன் தான் ரொம்ப இருக்கு, அதனால மத்தி மீனை கழுவிக்கலாம். மத்தி மீனை எப்படி கழுவணும்னா, அவங்க ஏற்கனவே அந்த செகுலெல்லாம் எடுத்து நமக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் நம்மளும் ஒரு தடவை அந்த குடல் பகுதி, நடுப்பகுதி இருக்குல்ல, அதோட அப்படியே நல்லா சுரண்டி கழுவி, அதுக்கப்புறம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு குலுக்கி வச்சிட்டோம்னா அந்த கெட்ட நீர் வடிஞ்சிரும். நமக்கு கவுள் வாடை இருக்காது. சரிங்களா? மீனுடைய கழுவுற ப்ரொசீஜர் இப்படி தான் நம்ம கழுவணும். சரிங்களா? இதில் உங்களுக்கு மீன் தெரியுதா என்னன்னு எனக்கு தெரியல. தெரியுதா? மத்தி மீன். இது மத்தி மீன் முள் அதிகமாக இருக்கும். சரியா? ஆனால் ரொம்ப நல்லதுங்க. அது கர்ப்பமாக இருக்க பிள்ளைங்களுக்கெல்லாம் நம்ம கொடுத்தோம்னா இது ரொம்ப சத்து. சரிங்களா? அதனால இது சின்ன பிள்ளைங்களுக்குமே மத்தி மீன் கொடுக்கலாம். ஆனால் இது முள் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால குழம்பு வைக்கக்கூடாது. வறுத்துட்டா முள்ளே அப்படியே அதுவுமே நல்லா ஃப்ரை ஆயிடும். நம்ம அப்படியே கடிச்சு சாப்பிட்டுக்கலாம். சரிங்களா? குழந்தைங்களுக்கு கொடுங்க, வளர்கிற பிள்ளைங்களுக்கு கொடுங்க. மெயினாக மாசமாக இருக்க பிள்ளைங்களுக்கு இந்த மத்தி மீன் கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க. இதில் நிறைய அவ்வளோ மருத்துவ குணம் இருக்கு. மத்தி மீன் கிடைக்காது, அது சீசனில் கிடைக்கும் போது நல்லா வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். மீனை பொறுத்தளவு எந்த மீனாக இருந்தாலும் நம்ம நல்லா கழுவிடணும். சரிங்களா? இது நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன் தான். இந்த பாருங்க எப்படி இருக்கு, இந்த மாதிரி இருக்கும். நல்ல நமக்கு அந்த சிவப்பு கலராக தெரியுதா, இப்படி இருக்கணும். அதே மாதிரி கண்ணு கருப்பாக இருக்கும். அப்பனா தான் மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு அர்த்தம். சாம்பல் நிறத்தில் இருந்தால் ரொம்ப பழைய மீனுன்னு அர்த்தம். சரிங்களா? இதெல்லாம் பார்த்து வாங்குங்க கடையில் வாங்கும்போது. இன்னைக்கு மீன் கழுவுறது எப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு வீடியோ போட போகிறேன், பாருங்கள். மீன் கழுவ தான் டேஸ்ட். சில மீனுங்க 2 தடவை கழுவணும். அது என்ன மீன்னா, நெய் மீன் ரொம்ப கழுவக்கூடாது. இந்த மத்தி மீன், பாறை மீன், ஊளி மீன், அதுக்கப்புறம் முரல், இதெல்லாமே நல்லா கழுவலாம். ஏன்னா அது சதை ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஆனால் நெய் மீன் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால 2 தடவை கழுவுனா போதும். அதில் செகுல்லாம் இருக்காது. சரியா? அவங்க க்ளீன் பண்ணியே கொடுத்தாலும் நமக்கு இந்த இவ்வளோ கசடுகள் வரத்தான் செய்யும் மீனில். சரியா? இந்த மாதிரி எப்பயுமே அவங்க க்ளீன் பண்ணிட்டாங்கன்னு நம்ம ரஃப்பாக எப்பயுமே மீனை கழுவக்கூடாது. நம்மளும் உள்ள நல்லா இந்த சதைப்பகுதியெல்லாம் கருப்பாக இருக்கும், அதெல்லாம் நல்லாவே க்ளீன் பண்ணிட்டு தான் போடணும். சரிங்களா? மத்தி மீன் நம்ம இந்த செகுலோடு இருக்கிறத மட்டும் பிச்சுட்டா போதும். அதனால நம்ம இதோட போடக்கூடாது, செகுலோட போடக்கூடாது. செகுல எடுத்துடணும். அவங்க அப்படிதான் நமக்கு கொடுப்பாங்க. ஆனால் நம்ம அதை எடுத்துடணும். சரியா? குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது மட்டும் நீங்கள் பார்த்து கொடுங்க. கொஞ்சம் சதையை எடுத்துகிட்டு கொடுங்க, முள்ளை எடுத்துகிட்டு கொடுங்க. அப்படின்னா தான் அதுங்க பிள்ளைங்க சாப்பிடும் போது அது முள் குத்த. நம்ம பெரியவங்க நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கலாம் முள்ளோடையும். ஏன்னா நல்லா ஃப்ரை ஆயிரும். குழந்தைங்களுக்கு தொண்டையில் போய் முள் லைட்டாக சிக்கினாலும் அதுகளால் சாப்பிட முடியாது. அதனால நீங்கள் பெரியவங்க பக்கத்தில் இருந்து குழந்தைங்களுக்கு அதை எடுத்து கொடுங்க. சரிங்களா? இது வறுக்கிறதுக்கு மட்டும்தான் மத்தி மீன் யூஸ் ஆகும். குழம்புக்கு வச்சு சாப்பிட்லாம், ஆனால் முள் அதிகமாக இருக்கும். அது நம்ம குழந்தைங்களுக்கெலாம் கொடுக்க முடியாது. இருந்தாலும் குழம்பு ஊற்றி நம்ம ஊட்டி விடலாம். ஏன்னா இந்த மீனில் உள்ள சாரெல்லாம் குழம்புல இறங்கிடும். சரியா? அது பெரிய மத்தியாக இருந்தால் குழம்பு வைக்கலாம். இந்த மாதிரி சின்ன மத்தியெல்லாம் நம்ம குழம்பு வைக்க முடியாது. இப்படி வறுத்துட்டா தான் நல்லா இருக்கும்.
இது நான் 2 கிலோ வாங்கினேன் அப்படின்னாக்கும் ஒரு 3 நாளைக்கு வச்சுக்குவேன், ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். மசாலா எல்லாமே தடவி வச்சுக்குவேன். அப்பப்போ எடுத்து பொரித்து பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்றது தான். இதில் ரொம்ப சத்துங்க. அதனால மத்தி மீன் கிடச்சா விடவே விடாதீங்க, வாங்கிடுங்க. கூட கூட வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் புது மீனான்னு பார்த்து வாங்கிக்கோங்க, சரிங்களா? இது கொஞ்சம் க்ளீன் பண்ணுறது வேலை ஜாஸ்தி. அதனால அவங்க நமக்கு குடலை மட்டும்தான் எடுத்து தருவாங்க, செகிலை எடுத்து தருவாங்க. இருந்தாலும் நம்மளும் ஒரு தடவை அந்த செகிலெல்லாம் பார்த்துக்கணும், க்ளீன் பண்ணிக்கணும். க்ளீன் பண்ணிட்டு தான் அப்புறம் கழுவணும். இந்த பார்த்தீங்களா, அவங்க கழுவி கொடுத்தே எவ்வளோ கசடு இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் இருக்கும், சரியா? இன்னைக்கு மீன் க்ளீன் பண்ணுறது எப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோஸ்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை நல்லா க்ளீன் பண்ணி கழுவி முடிச்சுட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு குலுக்கி அந்த கெட்ட நீரெல்லாம் வெளியேறிடும். அப்போ நமக்கு மீன் பொரிக்கும் போது நம்ம யூஸ் பண்ணும் போதெல்லாம் கவுள் வாடை இருக்காது. மெயின் வந்து நம்ம மஞ்சத்தூள் உப்பு போட்டு குலுக்கி வடிகட்டி வச்சிடணும். ஒரு 10 நிமிஷம் வடிகட்டி வச்சுட்டா அந்த கெட்ட நீர் பூரா கீழே போயிடும், சரியா? எந்த மீன் வாங்கினாலும் சரி, நண்டு வாங்கினாலும் சரி, இறால் வாங்கினாலும் சரி, மீன் வகைகள் எது வாங்கினாலும் ப்ரொசீஜர் இதுதான். இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணணும், சரிங்களா? எங்கள் வீட்டில் இந்த மீன் பார்த்திங்கன்னா எங்கள் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் பாப்பாவுக்குன்னா இந்த மீனெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஒரு ரசம் வச்சு ஒரு சாம்பார் வச்சு பொரிச்சு கொடுத்தா நல்லா மனமாக சாப்பிட்டுக்குவாங்க. இது கொஞ்சம் வேலை ஜாஸ்தி தான், ஆனால் நமக்கு ரொம்ப சத்துங்க, கண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க இந்த மீன். அதனால் கிடச்சிச்சின்னா விடாதீங்க, கூட வாங்கி வச்சுக்கோங்க. வச்சு டெய்லி பிள்ளைங்களுக்கு பொரிச்சு கொடுங்க, நம்மளுமே சாப்பிட்லாம். பெரியவங்களுக்குமே இது ரொம்ப நல்லது. நம்ம நான்வெஜ்ஜில் வந்து மீன் வகைகள் அவ்வளோ நல்லது. அந்த மீன் வகையில் இந்த மீன் ரொம்ப உடம்புக்கு நல்லது, சரிங்களா? மத்தி மீனை க்ளீன் பண்ணியாச்சு. இதுக்கு வந்து நம்ம வந்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு குலுக்கி வச்சிடலாம். குலுக்கி வச்சுட்டா அந்த கெட்ட நீர் பூரா வந்துடும், சரிங்களா? அந்த பார்த்திங்களா, அவங்களே நமக்கு க்ளீன் பண்ணி கொடுத்தாலும் இவ்வளோ கசடு இருக்கும். இது பூரா வேஸ்ட்டு, சரியா? இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணிடணும். அவங்க க்ளீன் பண்ணிட்டாங்களே அப்படின்ட்டு நம்ம சும்மா ரஃப்பாக கழுவி நம்ம சமைக்கக்கூடாது. இதெல்லாம் நம்ம பார்த்து தான் அதுக்கப்புறம் நல்லா கழுவிட்டு சமைக்கணும், சரிங்களா?
அதாவது நம்மளை மாதிரி இருக்கவங்களுக்கு தெரியும் எப்படி கழுவணும்னு. புதுசாக கல்யாணம் ஆன பிள்ளைங்களுக்கு இது எப்படி கழுவுறதுன்னு தெரியாது. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ, சரிங்களா? அதாவது வந்து மத்தி மீன், ஊளி மீன், அதுக்கப்புறம் நகரை, அப்புறம் முரல், இந்த மாதிரி மீனை வந்து நம்ம நல்லா கழுவலாம். ஃப்ரெஷ்ஷான மீனாக இருந்தால் நம்ம எத்தனை தடவை கழுவினாலும் உடையாது, சரியா? ஆனால் வந்து ரொம்ப பழைய மீனுனா சதையெல்லாம் பிச்சு பிச்சு வந்துடும். அதனால அந்த மாதிரி மீன் நீங்கள் வாங்காதீங்க, சரிங்களா? கண் வந்து கருப்பு கலராக இருக்கும். அது சாம்பல் கலராக மாறிடுச்சுன்னா அது ரொம்ப பழைய மீனுன்னு அர்த்தம். மீன் கடையில் வாங்கும் போது மீன் வந்து அந்த மாதிரி பார்த்து வாங்குங்க, சரிங்களா? இந்த பாருங்க, இப்போ இது நல்லா கழுவியாச்சு. இந்த மாதிரி நமக்கு சில்வர் நிறமாக இருக்கும் நமக்கு மீன், சரிங்களா? இப்போ நல்லா கழுவியாச்சு. உப்பு போட்டுக்கலாம். வலிக்கிட்டு போகுது. உப்பு இந்த அளவு போட்டால் போதும். மஞ்சத்தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள். நான் வந்து இந்த நான்வெஜ் சமைக்கிறதுக்குன்னே வந்து மஞ்சத்தூள் தனியாக ஒரு டப்பாவில் வச்சுருப்பேன். விரதத்தில் சமைக்கிறதுக்கு அந்த மஞ்சத்தூள் தனியாக வச்சுருப்பேன். அதனால கையை விட்டு எடுக்கிறேனேன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். அதுக்கு தனியாக வச்சுருப்பேன். இந்த மாதிரி நான்வெஜ் சமைக்கிறதுக்கு தனியாக மஞ்சத்தூள் வச்சுருப்பேன். இப்போ இந்த மீன் நல்லா இது மாதிரி குளிக்கிடணும். குலுக்கி வச்சுட்டு, தெரியுது அவங்களுக்கு இந்த கெட்ட நீர் பூரா வந்து. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மீன் கழுவுறது எப்படி என்னங்கிறது பார்த்தாச்சு, அதோட ப்ரொசீஜர் பார்த்தாச்சு. இனிமேல் இந்த மாதிரி கழுவி சமையலுக்கு யூஸ் பண்ணுங்கள். மத்தி மீன் கிடைச்சா விடாதீங்க, வாங்கி வச்சுட்டு பிள்ளைங்களுக்கு நிறைய பொரிச்சு கொடுங்க. இதில் நிறைய சத்து இருக்குது. கிடைக்காது, கிடைக்கிறப்ப யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? பாய்ங்க. பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கங்க. பாய்.